ஸ்டார்டிங் ப்ராப்ளமும் என்னென்ன இருக்கா செக் பண்ண போகிறோம். ஃபால்ட் ஃபைண்டிங்கு, சிகேபி சென்சாருடைய டெஸ்டிங்கு, அப்புறம் ஏசிஜி டெஸ்ட் பண்ணுறது, அதே மாதிரி அந்த பிளிங்க் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணது எப்படி செக் பண்ணுறதுன்ற ஒரு வாட்டி இதில் இந்த ட்ரபிள் ஷூட்டிங் பாயிண்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் கண்டினியூ. எஸ், ஸோ ஒரு BS6 ஹோண்டா ஆக்டிவா 60 வண்டி பாடி பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கோம். இதில் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ரிலேட்டடு இஷ்யூஸ் செக் பண்ணலாம். எஸ், வெஹிக்கிளில் செல்ஃப் அடித்தா ஸ்டார்ட் ஆகுறது, செல்ஃப் எடுக்கிறது இல்லை, ஆனால் கிக் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். செல்ஃப் ஸ்டார்ட்டில் செக் ட்ரை பண்ணால் ஸ்டார்ட் ஆகுறது இல்லை. அதுங்க கிக் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிக்கில் மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படின்னா இதில் என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த பேட்டரி கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். எல்லாத்துக்குமே பேசிக் இதில் வந்து பேட்டரி ப்ராப்பராக இருக்கணும்ல. ஸோ பேட்டரி கரெக்டாக இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். எஸ், ஸோ பேட்டரியில் நம்ம மல்டிமீட்டர் வந்து 20 வோல்ட் டிசி வச்சு நம்ம மல்டிமீட்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்கும் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது பேட்டரி வந்து 12.76 வோல்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூஸ் செக் பண்ணுவோம். 3 ஃபியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயின் ஃபியூஸ் 20 ஆம்பியர், அப்புறம் 2 ஃபியூஸ் இருக்கு. ஸோ அது செக் பண்ணணும். அது செக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இக்னிஷன் ஸ்விட்சில் இருக்கிற எல்லா வயர்ஸ் நம்ம செக் பண்ணணும். ஸோ அதனுடைய கலர் கோட் பாருங்க. எஸ், ரெட் ஒயிட் அது வந்து மெயின் ரிலேலேருந்து வர வயரு, பிளாக் ப்ரௌன் வந்து பிரேக் ஸ்விட்ச்லேருந்து வர லைன். ஓகே, பிளாக் ப்ரௌனு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் கம்ப்ளீட் பிளாக் ஒயர் இருக்குது வந்து ஸ்டார்டர் சார்ஜிங் ரிலேலேருந்து வர லைனு. நெக்ஸ்ட் வந்து ரெட் பிளாக் ஒயர் இருக்கு பாருங்க, அது வந்து இசியூக்கு போகிற லைன். ஓகே, இசியூக்கு போகிற லைன். ஸோ இப்போ நம்ம இந்த வயர்ஸுடைய கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். ஸோ ரெட் வயர் மல்டிமீட்டருடைய ரெட் வயர் வந்து இக்னிஷன் ஸ்விட்சில் இருக்கிற பிளாக் வயருக்கும், பிளாக் வயர் வந்து மெயின் ரிலேல இருக்கிற பிளாக் வயருக்கும். அப்படின்னா இது ரிலே போகிற லைன் அல்ல. ஸோ அந்த மெயின் ரிலே அதுக்கு ரெண்டு நடுவில் கண்டினியூட்டி இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பீப் சவுண்ட் வரணும். மல்டிமீட்டரை கண்டினியூட்டியில் செட் பண்ணி செக் பண்ணிட்டோம். பீப் சவுண்ட் வந்து அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டர் ஸ்விட்சிலேருந்து ஸ்டார்டர் சார்ஜிங் ரிலேல செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ சேம் கண்டினியூட்டி டெஸ்டிங்கு. ஸோ மல்டிமீட்டரில் ரெட் ப்ரோபோ பிளாக் ஒயிட்டு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸ்டார்டர் ஸ்விட்சில் பிளாக் ஒயர் வந்து மல்டிமீட்டர் சார்ஜிங் ஸ்டார்டிங் ரிலே இருக்கல, அதில் பின் நம்பர் 2 ரிலே பாருங்க, பின் நம்பர் அந்த ரிலே பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து பீப் சவுண்ட் வரணும், கண்டினியூட்டி சவுண்ட் வரணும். அப்படி இருந்தால் அந்த கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்டார்டர் ஸ்விட்சில் சப்போஸ் ஏதோ இஷ்யூஸ் இருக்கலாம், அதுக்காக நீங்கள் அது ப்ராப்பர் இது பண்ண வேண்டியிருக்கும். கிளீனிங் ஏஜென்ட் போட்டுட்டு க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்ப்ரே போட்டுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி உடைய டெர்மினல்ஸ் இதை ப்ராப்பர் கிரவுண்டிங் இது ஷார்ட் சர்க்கியூட் ஏதோ ஆயிருக்கான்னு ஏதோ செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மல்டிமீட்டருடைய ரெட் வயர் வந்து பேட்டரி நெகட்டிவும், பிளாக் வயர் வந்து பேட்டரி பாசிட்டிவ் ஆயிருக்கும். அப்படின்னா பேட்டரி வெளியே எடுக்கணும். பேட்டரி அங்கே பேட்டரி கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. பேட்டரி வெளியே எடுத்துட்டு உல்டா கனெக்ஷன் கொடுக்கணும். பேட்டரியுடைய நெகட்டிவ் டெர்மினலுக்கு மல்டிமீட்டருடைய பாசிட்டிவ் வயரும், பேட்டரியுடைய பாசிட்டிவ் வயருக்கும் மல்டிமீட்டர் நெகட்டிவ் கொடுக்கணும். புரிஞ்சுதா? உல்டா கொடுக்கணும், ரிவர்ஸ் கொடுக்கணும் கனெக்ஷன். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பீப் சவுண்டு வரணும். ஓகே, பீப் சவுண்டு வந்துட்டு இருந்தால் அது சர்க்கியூட் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எஸ், நெக்ஸ்ட் வந்து ஏசிஜி கண்டிஷன் செக் பண்ணணும். ஏசிஜி கண்டிஷன் பாருங்க, அந்த கவர் ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது அதில் உள்ள ஏதோ எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதோ உள்ள போய் அதில் அந்த எக்ஸ்டர்னல் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப ஹெவி பார்ட்ஸ் அதில் உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ இருந்தால் ப்ராப்பராக அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி பண்ண வேண்டியிருக்கும். ஆல்ரெடி இதுக்கு உள்ள இதனால டேமேஜ் கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஸோ இப்படி இவ்வளோ அதில் இது இருந்தால் எக்ஸ்டர்னல் காம்பனன்ட்ஸ் இருந்தால் டெஃபினட் அது கழட்டிட்டு ஒரு வாட்டி செக் பண்ண வேண்டியிருக்கும். சிகேபி சென்சார் எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிகேபி சென்சார் டெஸ்டிங்.
எஸ். ஸோ இது சிகேபி சென்சாருடைய கனெக்டர் இது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதோட என்னென்ன வயர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ டோட்டல் 6 வயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வயர் ஒயிட் ரெட், ரெண்டாவது வந்து ஒயிட் ப்ளூ, அப்புறம் ஒயிட் பிளாக். இந்த ஒயிட் 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 ரெட், ஒயிட் ப்ளூ, ஒயிட் பிளாக் இந்த மேல இருக்கிற 3 வயரும் இருக்குல்ல, இது வந்து சென்சார் சிகேபி சென்சார் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 கொடுக்குற இன்புட். ECUல இருந்து வர இன்புட். ECU பின் நம்பர் 20ல இருந்து ஃபேஸ் 1க்கு வரும். ஃபேஸ் 2க்கு வந்து பின் நம்பர் 21ல இருந்து, ஃபேஸ் 3க்கு வந்து ECU பின் நம்பர் 34ல இருந்து 3 இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ப்ளூ எல்லோ வயர் நெக்ஸ்ட் லைன்ல இருக்கிற ப்ளூ எல்லோ வயர் பாத்தீங்கன்னா சிகேபி சென்சார் அவுட்புட். எஸ், அது வந்து ஒயிட் ப்ளூ, இது வந்து ஒயிட் பிளாக். ஸோ 3 வயர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரௌன், எஸ் ப்ளூ எல்லோ வயர், இது சென்சார் அவுட்புட் வயர் ப்ளூ எல்லோ வயர். இது நடுவில் இருக்கிற ப்ரௌன் பிளாக் வயர் வந்து பாத்தீங்கன்னா ECU பின் நம்பர் 2ல இருந்து இதுக்கு வர வோல்டேஜ் இன்புட் இது. நெக்ஸ்ட் வந்து கிரீன் வயர், அது கிரவுண்ட் வயர், சிகேபி சென்சாருடைய கிரவுண்ட் வயர். ஸோ இது பேட்டரி பாசிட்டிவ். எஸ், இப்போ நம்ம வந்து இந்த சிகேபி சிக்னல் அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ண போறோம். சிக்னல் அப்படின்னா சிகேபி இருந்து ECUக்கு போற அவுட்புட் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா மல்டிமீட்டருடைய ரெட் வயர் வந்து சிகேபி சென்சார்ல இருக்கிற ப்ளூ எல்லோ வயர் கொடுக்கணும். பிளாக் மல்டிமீட்டருடைய பிளாக் வயர் வந்து பாடி கிரவுண்ட் கொடுக்கணும். வண்டியில எங்கேயோ பாடி கிரவுண்ட் கொடுத்துட்டு மல்டிமீட்டர் 20 வோல்ட் டிசில போட்டு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா 3ல இருந்து 5 வோல்ட் 3ல இருந்து 5 வோல்ட் அதுல சப்ளை வந்துட்டு இருந்தா அது ப்ராப்பரா அந்த இன்புட் கொடுத்து இது அவுட்புட் கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌன் பிளாக் வயர், மல்டிமீட்டர் ரெட் வயர் வந்து ப்ரௌன் பிளாக்குக்கும், மல்டிமீட்டர் பிளாக் வயர் வந்து பாடி கிரவுண்ட் கொடுக்கணும். அப்போ சேம் 3 to 5 வோல்ட் அதுல வோல்டேஜ் வரணும். ஸோ ப்ளூ எல்லோ கூட 3 to 5 வோல்ட் வரணும். அதே மாதிரி ப்ரௌன் பிளாக் வயர்ல கூட 3 to 5 வோல்ட் வரணும். ஓகே, இது வந்து சிகேபி சென்சாருடைய அவுட்புட் செக் பண்றது. எஸ், நெக்ஸ்ட் போலாம். சப்போஸ் அந்த வோல்டேஜ் வரலன்னா அந்த சிகேபி சென்சார்ல ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஃபர்ஸ்ட் வயர் கண்டினியூட்டி செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு வயர் கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனாலும் சப்ளை ப்ராப்பரா கொடுக்கறது இல்லைன்னா தென் அந்த சென்சார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபைனல் செக் பண்ணணும். ஸோ கண்டினியூட்டி டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ECU டு ஸ்டார்டர் ரிலே, ஸ்டார்டிங் அண்ட் சார்ஜிங் ரிலே இருக்குல்ல, அதுக்கு நம்ம ECUல இருந்து கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ மல்டிமீட்டருடைய ரெட் கலர் வயர் வந்து ECU பின் நம்பர் 38. அதே மாதிரி அந்த அதே பிரகாரம் பிளாக் வயர் வந்து ஸ்டார்டர் சார்ஜிங் ரிலே அதுல இருக்கிற எல்லோ வயருக்கு கொடுக்கணும். ஸோ எல்லோ வயர் மஞ்சள் கலர் வயர் கொடுக்கணும். அப்போ கண்டினியூட்டி வரணும். கண்டினியூட்டி வந்துட்டு இருந்தா அந்த வயரிங் வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். பின் நம்பர் 38 அல்ல. எஸ், நெக்ஸ்ட் ஏசிஜி டெஸ்ட் பண்றது எப்படின்னு பாத்துக்கலாம். எஸ், ஸோ ஏசிஜி டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ரிலே செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மல்டிமீட்டர் வந்து கண்டினியூட்டில செட் பண்ணிட்டோம். ஸ்டார்டர் சார்ஜிங் ரிலே உடைய செக்கிங் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டர் அந்த 5 பின் ரிலே கழட்டி இருக்கோம். பாருங்க, இந்த 2 பின் இருக்குல்ல, இது வந்து 87 சாரி, இது வந்து 85 86 அதுல பீப் சவுண்ட் வரணும். அதே மாதிரி 30 87A இதுல பாருங்க, இதுல கூட பீப் சவுண்ட் வரணும். ஸோ ரெண்டுலயும் பீப் சவுண்ட் வரணும். ஓகே, இந்த 2 பின்னிலையும் அப்புறம் அதுல பக்கத்துல இருக்கிற 2 பின்லயும் சவுண்ட் கனெக்ஷன் இருக்கணும். ஆனா இந்த பின்னு பாருங்க, இந்த பின்ல சவுண்ட் வரக்கூடாது, நோ சவுண்ட். ஓகே, சவுண்ட் வரக்கூடாது, கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. அது எப்போ நம்ம வந்து பிரேக் பிரஸ் பண்ணி செல்ஃப் அடிக்கிறோம் அப்பதான் அதோடைய சவுண்ட் வரணும். இது கூட கனெக்டிவிட்டி வரக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ 5 பின்னுலையும் கூட நம்ம அந்த 85 86 30 87A ஸோ அதுல பீப் சவுண்டு வரணும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஸ்டார்டர் சார்ஜிங் ரிலே வயர் இருக்குல்ல அந்த வயரிங்லேருந்து நம்ம மெயின் ரிலே வர லைன் அந்த வயரிங் கூடிய நம்ம டெஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரெட் வயர் வந்து மெயின் ரிலே கனெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் பிளாக் ப்ரோப் வந்து ஸ்டார்டர் சார்ஜிங் ரிலே கனெக்ட் பண்ற மூணாவது கனெக்ஷனுக்கு மூணாவது பின்னுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும் பாருங்க அந்த சாக்கெட்டுக்குள்ளவே. ஓகே, அந்த சமயத்துல கண்டினியூட்டி வரணும் அப்படின்னா அந்த கனெக்ஷன் ப்ராப்பர் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வயரிங் செக் பண்ண வேண்டியிருக்கும். உள்ள சப்போஸ் பீப் சவுண்ட் வரலைன்னா கனெக்ஷன் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஏசிஜி கனெக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி ரஸ்ட் ரிமூவர் இருக்குல்ல எலக்ட்ரிக்கல் சாக்கெட் கிளீனர் ஸ்ப்ரேஸ் வரும்ல அதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏசிஜி காயில் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிமீட்டர் வந்து 200 ஓம்ஸ்ல செட் பண்ணிட்டு நம்ம இந்த காயில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காயில் ஆக்சுவலி ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக இதுல ரீடிங் பாருங்க கரெக்டா வராது. ஆனா 3 காயில்ல வந்து 3 செட் ரீடிங் வந்து சேம் இருக்கணும். பின் 1, பின் 2, பின் 2, பின் 3, பின் 3, பின் 1 இந்த மாதிரி 3 டெஸ்டிங் பண்ணும்போது கூட அந்த ஓம்ஸ் ரீடிங் வந்து 0.1ல இருந்து 1 ஓம்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பட் இதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இந்த காயில் செட்ல. அது என்னன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ அதனால இதுல ரீடிங் சேம் வராது. ஓகே, எஸ் கண்டினியூ. எஸ் பாருங்க, இப்போ இதுல நம்ம பின் 1, பின் 3 செக் பண்ணிட்டு இருக்கோம். ரீடிங் இது வேற ஏதோ வந்துருச்சு 0.4ன்னு சொல்லி. பாருங்க ரெண்டாவது காயில் செக் பண்ண அந்த OL இருந்து வந்துருச்சு அப்படின்னா ஓப்பன் சர்க்கியூட் ஆயிருக்கு. அப்புறம் இது எடுத்துட்டு நம்ம இன்னொரு காயில் செக் பண்ணுவோம். எஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ இது வந்து வோல்டேஜ் செக் பண்ணிட்டு இருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது ஓப்பன் காயில் இருந்து வந்துருச்சல்ல, OLன்னா ஓப்பன் சர்க்கியூட்னு அர்த்தம். 00 வந்தா ஷார்ட் சர்க்கியூட். இதுல ரீடிங்கே வரல, ஒரு காயில்ல மட்டும் 0.4 ஏதோ வந்துருச்சல்ல. இப்போ வோல்டேஜ் பாருங்க, ஒரே ஒரு காயில் செட்ல மட்டும் 9.6 அரௌண்ட் 10 வோல்ட்டுக்குள்ள ரீடிங் இதுல வந்துட்டு இருக்கு. வேற 2 காயில்ல கூட ரீடிங் வரல. அப்படின்னா இந்த காயில்ல வந்து ஒரு ஃபால்ட் இருக்கு. இது ஆக்சுவலி காயில் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஆக்சுவலி இந்த காயில் கட் ஆயிருந்தது. 2 காயில்ல டேமேஜ். அதனால இந்த வண்டியில அந்த ப்ராப்ளம் இருந்தது. வண்டி கிராங்க் பண்ணா ஸ்டார்ட் ஆகுறது இல்ல. அதே மாதிரி சார்ஜிங் கூட ஆகுறது இல்ல பேட்டரி. வண்டி கிக் பண்ண மட்டும் ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி நல்லா இருந்தா ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி டவுன் ஆனதுக்கு அப்புறம் என்ஜின் ஆஃப் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்புறம் இதை செக் பண்ணி பார்த்தா இந்த பாயிண்ட்ல என்ன ப்ராப்ளம் வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதனால அந்த ஸ்டேட்டர் காயில் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, எஸ். ஸோ இந்த டெஸ்டிங்ல வந்து அது கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓபிடி ஸ்கேனர் டூல் கூட கனெக்ட் பண்ணி ஏதோ ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஸோ ஓபிடி ஸ்கேனர் அது கனெக்ட் ஆகணும். வண்டி அது கனெக்ட் ஆயிடுச்சுன்னா டிஎல்சி கனெக்டர் மூலமா அதுக்கப்புறம் வந்து அந்த சிஸ்டம் இதுக்கு போயிடும். ஸோ அதில் போய் மெயின் மெனுல போய் நீங்க ரீடு டிடிசி பண்ணிட்டீங்கன்னா அதுல ஏதோ டிடிசி கோட்ஸ் இருந்தா P0335 P1335 இருந்தா அதுல வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த வண்டியில ஹோண்டா வண்டியில வந்து அந்த ரீடு இந்த ஓபிடி ஸ்கேனர் இல்லைன்னா பிளிங்க்ஸ் மூலமா எப்படி கோட் படிக்கிறதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி காமிக்கிறோம். ஸோ இந்த டிஎல்சி கனெக்டர்ல பின்னாடியில் இந்த 2 வயர் காமிச்சிட்டு இருக்கோம், ப்ரௌன் வயரும் கிரீன் வயரும் பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு ஜம்பர் வயரை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு வயர் யூஸ் பண்ணி அதனுடைய ஒரு எண்டு கிரீனுக்கும் இன்னொரு எண்டு ப்ரௌனும் கனெக்ட் பண்ணுவோம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணுவோம். இப்போ கீ ஆன் பண்ணும்போது இப்படி பண்ணணும். இப்போ கீ ஆன் பண்ணிட்டு கீ ஆன் பண்ணும்போது அந்த எம்ஐஎல் லைட் வந்து பிளிங்க் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வண்டியில் ஏதோ ஃபால்ட்ஸ் இருந்தா கண்டினியூஸ்லி அது அந்த நம்பர் ஆஃப் பிளிங்க்ஸ் இக்னிஷன் ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். ஷார்ட் பண்ணும்போது இக்னிஷன் ஸ்விட்ச் ஆஃப் இருக்கணும். 2 வயர் அந்த ஜம்பர் வயரை கனெக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணிட்டு ஆனதுக்கு அப்புறம் தான் கீ ஆன் பண்ணணும். கீ ஆன் பாருங்க பிளிங்க்ஸ் வந்துட்டு இருக்கும், வந்துருச்சா? ஸோ அது லாங் பிளிங்க் இருந்தா 10ன்னு அர்த்தம். ஷார்ட் பிளிங்க் இருந்தா
ஒரு பிளிங்க் 1ன்னு அர்த்தம். ஸோ இன்ஜெக்டர் ப்ராப்ளம் இருந்தா 1 லாங் பிளிங்க், 2 ஷார்ட் பிளிங்க் அப்படின்னா 10 + 2 12. இந்த மாதிரி அதுல பிளிங்க்ஸ் வரும். புரிஞ்சுதா? இப்ப சப்போஸ் அதுல ப்ராப்ளம் இருக்கிறது, அத டிலீட் பண்ணணும். கோடு இரேஸ் பண்ணணும். கோடு அதுல இருக்கிறது டிலீட் பண்ணணும்னா, கீ ஆன் இருக்கும்போது இந்த ஜம்பர் வயர் வெளிய எடுத்துட்டு 5 செகண்டுக்குள்ள ரீகனெக்ட் பண்ணணும். கன்டின்யூ. எடுத்துட்டு 5 செகண்டுக்குள்ள ரீகனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த கோட்ஸ் இருந்ததல்ல, அந்த கோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு இரேஸ் ஆயிடும். இரேஸ் ஆயிட்டு அது அந்த மெமரி வந்து இசியூல இருக்கிற மெமரி வந்து கிளீன் ஆயிடும். ஸோ அந்த மாரி அ இந்த டிஎல்சி கனெக்டர் மூலமா நம்ம வந்து அந்த அ டிடிசி கோர்ஸ் வந்து பிளிங்க் மூலமா படிக்க முடியும். எஸ், எஸ். டன். ஸோ இந்த மாரி நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஏசிஜி ஸ்டேட்டரு, ஏசிஜி உடைய ரோட்டர் இன்ஸ்பெக்ஷன், அப்புறம் மெயின் ரிலே, அதே மாரி சார்ஜிங் அண்ட் ஸ்டார்ட்டிங் ரிலே டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் டேமேஜ் இருந்தது இந்த வண்டியில பாருங்க. அந்த காயில்ல வந்து அந்த வயர் டேமேஜ் ஆயிருந்தது. ஸோ அதனால அ இந்த வண்டி வந்து பேட்டரியில சாரி செல்ஃப் அடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகுறது இல்ல. வெறும் கிக் அடிச்சா மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஆனா பேட்டரி சார்ஜிங்க்கு கூட வோல்டேஜ் வராம இருந்தது. ஸோ அ இதே மாரி உங்களுக்கு கூட ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். வண்டி செல்ஃப் அடிச்சா ஸ்டார்ட் ஆகாது. ஓகே. ஆனா கிக் அடிச்ச வண்டி ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி சார்ஜ் ஆகுறது இல்ல. இதே ரீசன் கிடையாது. வேற வேற ரீசன்ஸ் இருக்கலாம். ரிலேல ஃபெயில்யூர் ஆனா ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லன்னா இந்த கிராங்க் பொசிஷன் சென்சார்ல ஏதோ இஷ்யூஸ் வரலாம். ஓகே. மேக்னெட் ரோட்டர்ல இஷ்யூஸ் இருக்கலாம். இல்லன்னா இதுல இருக்கலாம். இல்லன்னா வயரிங் ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லன்னா ஃபைனலி இசிஎம் உள்ளவே ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கும். ஸோ என்ன கரெக்ட்டான ப்ராப்ளம்னு பார்த்துட்டு நீங்க அத அந்த பார்ட் நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கும். எஸ்.